இதெல்லாம் தெரியாம உழைக்க போங்கடா இது தமிழா மற்றும் தமிழ் ப்ரோஸ் தயாரிப்பு தமிழ் ரோஜோட போனதுக்கான காரணம் இதுவா இருக்கும் எல்லாமே அவ்வளவுக்கு நல்லா இருக்கு. அந்த ஒரு உணர்வை தாண்டி வணக்கம் ரவலே, எல்லாரும் அப்படி நல்ல சுமையா இருக்கிறீங்களோ? நான் நல்ல சுமையா இருக்கேன், நீங்கள் நல்ல சுமையா இருக்கணும் சொல்லி நான் கடவுளை பிரார்த்திச்சு கொள்றேன். இன்றைக்கு இந்த காலம் நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால், நாங்கள் மட்டக்களப்பில் கல்லடி பீச் வந்திருக்கோம். ஏன்னு சொன்னால் இங்கே என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால், எங்களோட உன்னை கிருஷ்ணன் அவர்களோட தெய்வீக இசை கச்சேரி நடக்க போகுது. இப்போ துவங்கிட்டேன் நினைக்கிறேன். அதுக்கு தான் நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறோம். மற்ற இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இன்றைக்கு நடக்க போகுது. 3 பேருமே இந்த கருத்தை சட்டை போட்டு வேட்டியெல்லாம் எடுத்து வந்திருக்கோம்னு சொன்னால் அதுக்கான காரணம் இருக்குது. இதுவா என்ன காரணம்னு சொல்லுங்க. அதான் நாங்கள் நீண்ட நாளைக்கு முதல் செய்து வச்சிருந்த ஒரு மியூசிக், அதாவது பக்திபூர்வமாக செய்து வச்சிருந்த நிறைய சாங் இருக்குது. அதில் ஒரு சாங் சிவன் சம்பந்தமாக செய்து வச்சிருந்த சாங் இந்த இடத்துல ரிலீஸ் பண்ண போகிறோம். ரிலீஸ் பண்ண போகிறோம். முழுமையாக இல்லை, ஒரு சில கட்டம் மட்டும் காட்ட போகிறோம். அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுமையான காணொலி ஃபுல்லாக வீடியோ ஷூட்டிங்லாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 1 மாதம் கழியாருன்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி தானே சாங் செட். அதாவது இந்த இடத்துல ஆடியோ மட்டும் ரிலீஸ் பண்ண போகிறோம். வீடியோ எதிர்வரும் தினங்களில் வரும். அது 1 மாதம் தானே, சில டைம் 15 நாளையாலே அப்படி சொல்லல வரும். வார அப்டேட் தருவோம். சொன்னால் அந்த பொருளாதார தட்டுப்பாடு காரணமாக அது கனகாலமாக இழுபட்டு கொண்டிருந்தது. இப்போ சில பேர் அனுசரணையால் திரும்ப எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக போய் கொண்டிருக்கேன். கண்டிப்பாக அதில் முக்கியமான விஷயம், சிங்கர் இஞ்சாளர் இருக்கிற பாடகர், அதே மாதிரி இஞ்சால இயக்குனர் இருக்கிறார். உங்களோட யாராவது இயக்கிருக்கீங்க, யாராவது சிங்கர், அதை சொல்லுங்க விளக்கத்தை. அவர் தான் பாடல் இசை எல்லாமே அது சம்பந்தமான, அதாவது எங்களுக்கு நேரத்தோட இதில் ஆர்வம் இருந்தன்ற அவரையும் நினைச்சிருது. அது போக போக எல்லாம் சொல்லுவோம். அந்த பாடலை வீடியோ காணொலி இயக்கம் நான் செஞ்சிருக்கேன். அதாவது இந்த இசையை உணர்வு பூர்வமாக, அதாவது இந்த இசையை கேட்குறவங்க இறைவனை காணலாம்ன்ற அளவுக்கு அதை எனக்குள்ள ஒரு ஃபீல் ஆகி தான் அந்த இசையை நான் அமைச்சு அதுக்கேற்ற மாதிரி வரிகளை எழுதி, அதாவது இந்த பாடல்களை பார்க்கக்குள்ள நிறைய உணர்வுகள், கடவுள்ன்ற அந்த ஒரு உணர்வை தாண்டி நம்மளோட இனத்தினுடைய உணர்வுகளும் இந்த பாடலில் அடங்கியிருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் இந்த பாடலை பார்க்கணுன்றது என்னுடைய ஆசை. கண்டிப்பாக நான் எல்லாம் இந்த பாட்டை கேட்டுவோன்னா சும்மா நடக்க கேட்டு போன நான் உள்ள அரைக்கி மட்டும் சொல்லுவாங்க. உள்ள அரைக்கி அந்த மண்டைக்கு கிங்கண்டே அந்த மாதிரி இருக்கும். ஃபீல் பண்ணி கேட்டீங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி இருக்கும். வரிகள் எல்லாமே அவ்வளோத்துக்கு நல்லா இருக்கும். நாங்கள் எடுக்க போகிற அந்த வீடியோலாம் அடுத்த கட்டம் இருக்குது. என்ன எப்படி வரும் இருக்காதான். சரி, இப்போ இந்த எங்கட இந்த இது வாழ்க்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த இடம் நோக்கி போகும். நாங்கள் எங்கட செய்கிற தொழிலை செய்து கொண்டே இருப்போம். அதே மாதிரி எங்கட ஒரு ஆசையில் இருக்கு தானே. நானும் சின்ன வயதில் சொல்ல போனால் குட்டி ஷார்ட் பண்ணி சொல்லியிருப்பாங்க ஃப்ரெண்ட் படியாங்க. இப்போ நிறைய பேர் யோசிப்பாங்க, ஏனண்டா இப்போ உலகம் யூடியூப் பண்ணி சொல்லி தெரிஞ்சவங்க திடீரென்று தமிழ் ரோஜோட போனதுக்கான காரணம் இதுவாக இருக்கும்னு சொல்லி. அப்படி இல்லை, நாங்கள் எல்லாம் சேர்ந்து பயணிக்கக்குள்ள யோசிச்சது அப்போ ஓவரால் மைண்ட்லேருந்து கைக்குள்ள அவர் நிறைய சின்ன வயசில் ஷூட் பண்ணிக்கார். அப்படி இருந்த ஆர்வம் தான் அதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக யூடியூப்ல திவா இப்போ எனக்கு தெரிய வேண்டும். யூடியூப் 5 வருஷம் இருக்கு. 4 வருஷத்துக்கு முதலே திவாவை தெரியும். திவாக்கு என்ன தெரியும், அதில் ஃபுல்லாக நட்பு தான். ஆரம்பத்தில் இந்த யூடியூப் தொடங்கின காலத்தில் தெரியும். உதாரணத்துக்கு சின்னதாக சொல்ல போனால் நாங்கள் ஆரம்பத்தில் ஒரு மைக் வாங்க போகிறோம்னாலும் இல்லை என்ன வாங்க போகிறோம்னாலும் டக்குனு கால் அடிச்சு கேட்குறேன், என்ன வாங்கலாம் என்ன செய்யலாம்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுறேன். அப்படி ஆரம்பத்துலேருந்து பழகி வந்தது. இப்போ கொஞ்சம் அதான் சொல்கிறேன், இந்த இப்படியான வேலையிலான இன்னும் நெருங்கி பழகக்கூடிய மாதிரி இருக்கேன். கண்டிப்பாக அதில் மழை கொஞ்சம் சம்பவம் செய்கிற மாதிரி கிடக்குது. கொஞ்சம் மழை தூறுது, பயமாக இருக்குது எனக்கு என்றால். கடவுளே என்ன மழை பெய்யக்கூடாது, ஆசீர்வாதம். ஆனால் மக்கள் கொஞ்சம் பயப்படுவோம் என்ன மழை என்றால. கடுமையாக பயப்படுங்க. எல்லாரும் மந்தாக்கள் எல்லாம் ஓடினம் பாருங்க. இதில் பார்த்தாலும் தெரியும் பாருங்க ஓடினம். நாங்கள் அப்படி கார்களை போகும்பாங்க, இருக்கா கார்களை போகும்பாங்க. முக்கியமான விஷயம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இது ஒரு தெய்வீக இசை கச்சேரி உண்டு. ஃபுல்லாக மழை விடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள். ஆனால் விட்டது கிடையில. திருப்பி நோம்பலா தூர உள்ளுக்கு வந்துட்டோம். ஏகப்பட்ட சனம் வந்துருக்கு. என்ன நாங்கள் நினைச்சுனாங்க மழை தானே ஆக்கள் கிணவுரத்துலேருந்து வர மாட்டினோம். ரெண்டு பார்த்தா ஏகப்பட்ட சனம் வந்திருக்கணும். நாங்களும் டிரைவ் பண்ணுறோம், போகிறதுக்கு நடக்க போகுது தெரியாது, போவோம். என்ன அதுதான் முக்கியமாக இப்போ அதுலேருந்து கைச்சி இந்த அளவுக்கு விளங்கி கொண்டு தெரியல. இந்த மேடையில் அதாவது இவ்வளோ பேருக்கு முன்னாடி வச்சு நாங்கள் அந்த ஆடியோ ரிலீஸ் பண்ண போகிறோன்றது ஒரு பெரிய விஷயம். அதுக்காக தான் ஜூனியர் மாதிரி போட்டு வந்திருக்கோம். கருத்துக்கள் சோங்கில் முக்கியமாக வேலை செய்ய போகிறாங்க எல்லாரும் ஏறி அவரோட கையாலே அந்த இது ஆடியோ இதுக்கு பின்னாலையும் கணவர் இருக்கணும். இந்த இடத்துல பாருங்க எவ்வளவு மக்கள் வந்து கொண்டிருக்கணும்னு சொல்லி இந்த கச்சேரிக்காண்டி மலையண்டும் பார்க்க வந்து கொண்டிருக்கணும். கூடுதலாக எல்லாருமே அதாவது இந்த குத்துப்பாட்டு அந்த மாதிரி நிகழ்வுகள் தான் வருவினம். ஆனால் இங்கே நடக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தெய்வீக இசை கச்சேரி. அதுக்கு இவ்வளவு மக்கள் வாரது உண்மைக்குமே எங்களுக்கு பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்குது. இதில் பாருங்க சிவதாண்டவம் எப்படி இருக்கு, நல்லா இருக்கு. என்ன இல்லை வேற மாதிரி இருக்குது. சரி கொண்டு போவோம். என்ன இந்த செடியை தானே திரும்ப ஓப்பன் பண்ணுவோம். அப்படியே செடி விளையாது. சரி வாங்க. வணக்கம் பிரியலாதன்.
வணக்கம். அப்ப இந்த தருணத்துல நீங்கள் எப்படி உணர்றீங்க? இந்த தருணம் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னால் இப்படித்தானே பிரதர், வந்து ஒரு முட்டைக்குள்ள இருந்து குஞ்சு பொறிஞ்சு வரும்போது எப்படி இருக்கும்? குஞ்சா இருக்கும். குஞ்சா இருக்கும், ரைட். அதுக்கு எப்படி இருக்கும்? அதுக்கு பிறகு ஆமா, அதுக்கு பிறகு வளர்ந்து வரும். வெளி காற்று வந்து சுவாசிக்கும், வெளிச்சத்தை வந்து பார்க்க மிருளுக்குள்ள வந்து அப்படி இருக்குங்களா? அப்படி இருக்கு. அப்படி ஒரு ஃபீல் ஒன்று உங்களுக்கு கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். அதை என்ன சொல்றேன்னு சொன்னா, ஒரு விதத்துக்காண்டி கனகாலமா முயற்சி செய்து கொண்டு வந்திருக்கிறோம். அதுக்கான சந்தர்ப்பம் இப்பதான் எங்களுக்கு கிடைச்சிருக்குது. அதுதான் சொல்றேன். அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த முட்டைக்குள்ள வந்து வந்த குஞ்சுக்கு சிறகு முளைச்சு பறக்கிறதுக்கு வெயிட் பண்ணி கொண்டு இருக்கும்ல. அப்ப நல்லா சிறகு முளைச்சதுக்கு அப்புறமா அது பறக்கும் போது எப்படி இருக்கும்? அப்படியும் இருக்கு. அப்படி இருக்கு. என்ன அப்படியா இருக்கு. நல்லா இருக்கு. அந்த மாதிரி அதாவது கலாச்சார உடைகள் இந்த தமிழ் ப்ரோஸ் க்ளோத்திங் இது நான் போறதெல்லாம் தமிழ் ப்ரோஸ் க்ளோத்திங். இது ஐடி கார்டு அந்த இது இதுல பாருங்க, சீடி ரெடி ஆகுது. சுவத்தை துண்டு எல்லாம் கட்டி இந்த போய் எல்லாரும் பார்த்து எழுதணும். இப்படித்தானே இந்த பாருங்க, துணி காணும். அது காணும் வாங்க. சிந்தனையில இருங்க. அந்த ஒளி இல்லைன்னா இந்த உடல் எதுவுமே செய்ய முடியாது. கண் இருக்கும் பார்க்க முடியாது, வாய் இருக்கும் பேச முடியாது, காது இருக்கும் கேட்க முடியாது. ஆகையால ஒரு நாளைக்கு ஒரு முறை ஒரு நிமிடம் நான் யார் என்ற அந்த சிந்தனை கனெக்ட் ஆகணும் அப்படின்னா இறைவனோடு கனெக்ட் ஆகணும். எல்லாருக்கும் நமக்கு பக்தி இருக்கு, இறைவன் மீது நம்பிக்கை இருக்கு. நம்ம வந்து பூஜையும் செய்யறோம், கோவிலுக்கு போறோம். அந்த கோவிலுக்கு போகும்போது, அந்த உள்ளே போகும்போது அல்லது ஆசிரமங்களுக்கு உள்ளே போகும்போது கொஞ்ச நேரமாவது தன்னை இந்த மணியிலே இப்போது அரங்கேற போகின்றது. தென்னிந்தியாவில் இருந்து வருகை தந்திருக்கும் பிரபல பின்னணி பாடகர்
உன்னிகிருஷ்ணன் அவர்களினுடைய குரலை கேட்டு வளர்ந்தவர்கள் நாங்கள். அவர் பாடிய பாடல்களை சத்தமாக பாடி வளர்ந்தவர்கள் நாங்கள். ஆகவே அவருடைய அற்புதமான இசை நிகழ்ச்சி இந்த மேடையில் இப்போது அரங்கேற போகின்றது. அவருடன் சேர்ந்து அவருடைய புதல்வியார் அவருக்கு அடுத்ததாக தொடர்ந்து உங்களை சிவராத்திரியை முன்னிட்டு பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையத்தால் ஒழுங்கு செய்யப்பட்ட தெய்வீக இசை நிகழ்ச்சி ஆன்மீக உரையை தொடர்ந்து இந்த தெய்வீக இசை நிகழ்ச்சியை வழங்கிய தென்னிந்திய பிரபல பின்னணி பாடகர் உன்னிகிருஷ்ணன் அவர்களுக்கும் அவருடைய மகள் ருத்ரா உன்னிகிருஷ்ணன் அவர்களுக்கும் அதே நேரம் நடிகர் பிளாக் பாண்டி அவர்களுக்கும் ஒட்டுமொத்த இந்த இசைக்குழுவுக்கும் ஒரு பெரிய ஒரு கரகோஷத்தை கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த பிரம்மாண்டமான தெய்வீக இசை நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தி இங்கே வந்து இப்போ நிறைவு கட்டத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா மிக முக்கியமான பங்கு இங்க இருக்கக்கூடிய அதாவது பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையத்தினுடைய ஏற்பாட்டில் இவ்வளவு 6 மாத கால உழைப்பின் ஒரு பலன் என்று கிடைத்திருக்கிறது. வெற்றிகரமாக அது நிறைவு பெற்றிருக்கிறது அப்படின்றது மகிழ்ச்சியான ஒரு விஷயம். மீண்டும் மீண்டும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை பின்னணி பாடகர் திரு உன்னிகிருஷ்ணன் அவர்களுக்கும் உத்தரா உன்னிகிருஷ்ணன் அவர்களுக்கும் அதே நேரத்தில் எங்களுடைய பிளாக் பாண்டி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை அப்படின்னு சொன்னா இந்த ஒரு நிகழ்வு இந்த அளவு சிறப்பான முறையில் இடம்பெற்றிருக்காரு. ஆகவே பிளாக் பாண்டி அவர்களுக்கு ஒரு சந்தோஷமான கைத்தட்டலை கொடுப்போம். அவர் எங்கேயே வீடு வாங்கிட்டு வர போல இருக்கு. எனக்கு எல்லாமே வீடுதான். கட்டாயமாக நீங்க எப்பவுமே எங்களோட தான். சரி, அடுத்த ஒரு நிகழ்வு இந்த மேடையில் ஆர்ஜே தமிழா மற்றும் தமிழ் ப்ரோஸ் தயாரிப்பில் செட்டியூர் செல்வன் வித்யன் இந்திரஜித் அவர்களின் குரல் இசை மற்றும் வரிகளில்
கேஜே திவா அவர்களின் இயக்கத்தில் உருவான சிவதாண்ட பாடல் எங்களுடைய இன்றைய நிகழ்வின் முக்கிய கதாநாயகர்களான திரு உன்னிகிருஷ்ணன் அவர்கள், உத்ரா உன்னிகிருஷ்ணன் அவர்கள், அதே போன்று பிளாக் பாண்டி ஆகியோர்னால் இந்த மேடையிலே இப்போது உத்தியோகபூர்வமாக வெளியிடப்பட இருக்கின்றது. அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். மேடைக்கு வாங்க, கைதட்டி உற்சாகப்படுத்தலாம் உங்கள் மண்ணின் மைந்தர்கள். வளர்ந்து வரும் கலைஞர்களுக்கு எப்போதும் மட்டக்களப்பில் இருப்பவர்கள் கை கொடுத்து கரம் கொடுப்பார்கள் என்பதற்கு இது ஒரு நல்ல ஒரு சான்று இந்த மேடை. மறக்க முடியாத ஒரு தருணமாக அவர்களுக்கு இது இருக்கும் என்று நம்புகிறோம். ஆர்ஜே தமிழா மற்றும் தமிழ் ப்ரோஸ் தயாரிப்பில் செட்டி ஹூப்சன் பிடிஎன் இந்திரஜித் அவர்களின் குரல் இசை மற்றும் வரிகளில் கேஜே தீபா அவர்களின் இயக்கத்தில் உருவான பிரம்மாண்ட சிவதாண்ட பாடலானது இந்திய பிரபல பாடகர் உன்னிகிருஷ்ணன் அவர்களின் கரங்களால் இப்போது உத்தியோகபூர்வமாக வெளியிடப்படுகிறது. கைதட்டி உற்சாகப்படுத்தலாம் அவர்களை. வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். இன்றைய தினம் இந்த நிகழ்வுக்கு பூரணமான ஊடக அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றது சக்தி FM 103.9 மற்றும் 104.1 www.shaktifm.com என்ற எங்களுடைய இணையதளம். அது மட்டும் இல்லாம ஆப்பிள் ஊடாக எங்கள் நிகழ்ச்சிகளூடாக நீங்க இணைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். குறிப்பா இந்த மழை புயல், வெள்ளம், இந்த அனர்த்தங்களினால் பல முறைப்பாடுகள் எங்களுக்கு நேரடியாகவோ SMS மூலமாகவோ கிடைத்திருந்தது. வானொலி தெளிவில்லை அப்படின்னு சொல்லி இப்ப முழு தெளிவுடன் 103.9 104.1 பண்பலைகளாக கிழக்கு மாகாணத்திலே சக்தி FM நீங்க கேட்கலாம். அதோட இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தையும் ஞாபகப்படுத்த வேண்டும். பாடும் திறமை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு, குறிப்பா அரசு மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்களில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவர்களுடைய பாடும் திறமையை உலகறிய செய்வதற்கும் சக்தி FM தயாராக இருக்கின்றது. சக்தி கேம்பஸ் சூப்பர் ஸ்டார் நிகழ்ச்சி சீசன் 2 ஆரம்பித்திருக்கின்றது. இந்த முறை உங்களை சந்திக்கிறதுக்கு இந்த இறையர்கள் வந்து இதே ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும் நான் நம்புறேன். இப்போ நான் வந்து என்ன முடிவு தரத்தில் மிகவும் சரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கல்லடி பீச்சில் நடந்த உன்னிகிருஷ்ணன் அவர்கள்ன்ற தெய்வீக சார்ந்த பாடல்கள் எல்லாமே கேட்டு வந்துட்டோம். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமாக எங்களோட நண்பர்களோட பாட்டு, அதாவது இசை வழி நடந்தது. உண்மைக்குமே பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்தது. முதலாவது பாட்டே அதாவது ஒரு லெஜெண்ட் கையால் உங்களுக்கு எப்படி சந்தோஷமாக இருந்ததா? அது சொல்ல வார்த்தை இல்லாமல் இருக்குது. அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. உங்களுக்கு எல்லாத்துக்கும் உறுதுணையாக இருந்து வர்றார் முக்கியமான ஒரு நபர் சொல்லுங்க. முக்கியமான ஒரு நபர் திவானதுரன், மற்ற நண்பன், அதோட சேர்ந்து டீம் எல்லாரும் பிரகலாதன் ப்ரோ எல்லாம் ரெண்டு ஆர்ஜிடம்ல டீம் அவ்வளோ பேரும். அதையும் தாண்டி இது என்ன அப்போ நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? இல்லை, உண்மையாக வந்து இப்போ அதான் முதலாவது பாட்டு அப்படி ஒரு இதில் ரிலீஸ் பண்ணதுன்றது வந்து ஒரு பெரிய விஷயம். அது யாருக்கும் இந்த சந்தர்ப்பம் அமையாது. இப்போ நாங்களாக வந்து தேடி போகவும் இல்லை, ஒன்று செஞ்சவும் இல்லை. வந்து அதுவும் அமைஞ்சது. அப்போ அந்த சந்தர்ப்பத்தை வந்து நாங்கள் எங்களுக்காக பயன்படுத்தி கொண்டோம். அதான் சொல்லணும், வந்து வாய்ப்பு கிடைக்கல வந்து சரியாக பயன்படுத்தணுன்ற மாதிரி வந்து சரியாக பயன்படுத்தி கொண்டோம். இதுக்கப்புறமா வந்து இதை நீங்கள் எல்லாம் யோசிப்பீங்களா, எங்கடா பாட்டை காண இல்லை ரிலீஸ் பண்ணேன்னு சொல்கிறாங்களான்னு சொல்லி. பாட்டு சம்மந்தமான அப்டேட் வந்து எல்லாமே வரும். ஒவ்வொன்றா வந்து எங்களோட சேனலில் வந்து வரும். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கவங்களுக்கு தான் சொல்கிறோம். ஸோ வீடியோ பாட்டோட நீங்கள் அதை வந்து ஃபுல்லாக பார்ப்பீங்க. ஃபுல்லாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த பார்த்தீங்கன்னா என்ன அடிச்சு நீ என்ன அடிச்சா அந்த அதில் நீ கூட ஒர்க் பண்ணியிருக்க சொல்ல. அது என்னன்னு சொன்னா பிரதர் வந்து ரியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல உடனே அடிச்சதே இல்லை. சும்மா கதிரையிலையும் மற்ற இதுலையும் பீட் அடிச்சு பார்த்துட்டு தான் ரியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல ப்ளே பண்ணாங்க. மியூசிக் போட்டு பார்த்துட்டு தான். அப்போ நீ என்னது நீ அதை சொல்லு. நான் ஒன்றும் செய்யலை. உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக வந்து உறுதுணையாக உங்களோட சேர்ந்து பயணிக்கிறதே எனக்கு ஒரு சந்தோஷம் தான். அப்படி ஓகே. இங்கே நண்பன் நகர் எல்லாமே எனக்கு தெரியும். அவர் செய்திருப்பார். அவர் வந்து இப்போ இதை வெளிவர போகிற போஸ்டராக இருக்கட்டும், ஏதாவது ப்ரொமோஷன் சம்மந்தமான ஃபோட்டோ வந்து எல்லாமே வந்து அவர் எடிட் பண்ண போகிறார். ஸோ அப்போ வந்து டீமாக சேர்ந்து தான் ஒர்க் பண்ணுறோம். இது வந்து ஒரு ஆள்ற முயற்சி. அதாவது இப்போ இவன்ற முயற்சின்னு சொன்னாலும் வந்து ஸோ டீமாக சேர்ந்து தான் ஒர்க் பண்ணி வெளியில் வர போகிறோம். எங்களோட ஒரு விருப்பம் அது வந்து நிறைவேற. பின்னுக்கு இருக்கு 2000 மனதோட பின்ன சொல்லுங்க. 2000 பேர் டீம் என்றாலே எல்லாம் தெரியும். எங்களில் மொத்தம் 5 பேர் இருக்கிறாங்க. வந்து நான், பிரகலாதன், அடுத்தது வந்து பிரசாந்த், கிஷோர், அங்கெல்லாம் டஷாலி, அவ்வளோ தான் டீமில் ஒர்க் பண்ணுறவங்க. அதை தாண்டி வந்து இப்போ புதுசாக எல்லாரும் வந்து இந்திரஜித், அதோட சேர்த்து ஜினிஷாங்கள், அப்படியே மொத்தம் 7 பேர் தான் இருக்கேன். வந்து ஏதாவது முக்கியமான ப்ரோக்ராமோ அப்படி இப்படின்னு சொன்னால் அந்த 7 பேர் வந்து போவோம். ஒரு பெரிய டீமே இருக்கேன். வந்து உண்மையில் வந்து இப்போ எல்லாம் யோசிப்பாங்க, ஒரு இப்போ அவ்வளோ பேரை வச்சு கொண்டு சேனல் செய்கிறாங்களா அப்படி இப்படின்னு சொல்லி.
எங்களுக்கு வர்றதை வந்து குறிச்சு கொடுத்து கொண்டு இருக்கோம் அவ்வளோதான். சொல்றானே அதை வச்சு கொண்டு உழைக்கிறேன் இன்ஜினியர் வச்சுக்கான அப்போ அவர்கள் கோடிகள் உழைப்பாங்களோ. எங்களுக்கு இந்த கமெண்ட் சொல்றவங்களாம் மாசம் சரியான ஒரு சேலரி எடுக்கிறோம். ஆனா எங்களுக்குலாம் வந்து சரியான அது எங்களுக்குலாம் வந்து ஒரு சரியான சேலரி வராது. மாசம் வந்து எங்களுக்கு 1 லட்சம் வரும், 2 லட்சம் வரும், 1.5 லட்சம் வரும், 80,000 வரும். ஸோ அதை தான் பிரிச்சு அவ்வளோ பேருக்கு சம்பளம் அதுதான் சொல்றேன். இதெல்லாம் தெரியாம உழைக்க போங்கடா இது எங்களோட டீம் தானே எங்களுடைய பலம். எங்களுக்கு காசு முக்கியம் இல்லை, எங்களோட டீம் பற்றி தான் முக்கியம். இது வந்து எங்களோட விருப்பம். அதான் நாங்கள் நிறைய முதல்ல செஞ்சு கொண்டிருக்கீங்க வந்து எல்லாருமே வந்து நிறைய விஷயங்கள் காய்ச்சி கொண்டு இருந்தவங்க வந்து என்ன செய்யறாங்க, ஒன்றுமே செய்யலை அப்படி அப்படின்ட்டு. இப்போ இது வந்து ஒரு பெரிய விஷயம். அதை நாங்கள் உங்களுக்கு காட்டிக்கோம். அதாண்டி வந்து இது சம்மந்தமாக வந்து இப்போ இதோட முடிக்கக்கூடாது. வந்து இதுக்கு பின்னால் இருந்து இதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணதுலேருந்து எல்லாம் வந்து ஒரு பெரிய டீமே இருக்குது. அதை வந்து நாங்கள் போக ஒவ்வொன்றதில் வந்து சொல்லுவோம். ஸோ நாங்களாம் முயற்சி எடுத்து கொண்டு போய்களை வந்து அவங்களோட சப்போர்ட்டால் தான் இதை செய்யக்கூடிய மாதிரி இருந்தது. வந்து இப்போது இந்த வீடியோவில் சொல்லி டப்புன்னு முடிக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் உங்களுக்கு ஸ்பெஷலாக வச்சுருக்கோம். கண்டிப்பாக வந்து நாங்கள் அடுத்த காலம் ரிலீஸ் பண்ண அப்புறம் பேர் வந்த கதையெல்லாம் யார் யார் எந்த வகையில் சப்போர்ட் பண்ணாங்க, எப்படி சப்போர்ட் பண்ணாங்க, நாங்கள் இதுக்கு எவ்வளோ பின்னால் கஷ்டப்பட்டோம், அந்த பாட்டு வந்து எப்படி இருக்குன்றது வந்து உங்கள்கிட்ட இருந்து கேட்டுக்கொள்வோம். கண்டிப்பாக இது நீங்கள் எப்படி நம்மளா சொல்ல போனால் ஒரு இந்திய சினிமாவில் எப்படி ஒரு பாட்டுன்னு பார்க்குறீங்களோ அந்த லெவலுக்கு வேறு பண்ணுறது எங்களோட கருத்து. அதான் இவங்க ஏன் சொல்கிறான்னு சொல்லி சொன்னால் இவருக்கும் தெரியாது. வந்து எதிர்ச்சியாக போய் நிற்கக்குள்ள வந்து இப்போ நடந்து கொண்டு இருக்கக்குள்ள நாங்கள் வாக்கிங் போகல அந்த பாட்டை போட்டு காட்டினு வந்து அப்போ அவனை எதிர்ச்சியாக தான் பார்த்தோம். வந்து இப்போ நாங்களெல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்களோ அப்போ நாங்கள் வந்து ஏதாவது சொல்லி மெருகூட்டலாம், ஓகே நல்லா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி. ஆனால் அவன் புதுசாக பார்த்தோம் அந்த பாட்டை பார்த்துட்டு வந்து சொன்ன வந்து எங்கிருந்து நீங்கள் இது மியூசிக் எடுத்து நீங்கள் இந்தியாவில் இருந்தா நான் சொன்ன வந்து நாங்களும் வந்து ஒவ்வொன்றா அடிச்சு ரெக்கார்ட் பண்ணாங்க. நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி இவ்வளோ காலம் வேலை செஞ்சாங்க. அதுக்கு அப்புறம் நான் என்னடா யூடியூப்ல போய் அது சிவன் சம்பந்தப்பட்ட பாட்டுகள் பார்த்தேன். அது மாதிரி அது போது கொண்டு மொத்து போயில என்னடா இதுக்குதான் நம்ம ஒவ்வொன்றையும் சின்ன சின்ன ஃபுட்டேஜ் எடுத்து வைக்கிறோம் சொல்றது. ஒவ்வொரு எங்களுக்கு திருப்தியே கிடைக்காத திருப்தி கிடைக்கிற வரைக்கும் ஒவ்வொரு நைட்டும் ஒவ்வொரு வீட்டை சேர்த்து இந்த சொன்ன மாதிரி அதுக்கெல்லாம் அவங்களுக்கு துணையாக இருந்த ஜுதிஷ்டன். அதாவது நாங்க ஹம் பண்ற பீட்டுகளை அதாவது அவரை ஒக்டோபர்ல வாசி எங்களுக்கு தந்தவர். அதே மாதிரி டைம் பார்த்து அவருக்கு கிடைக்கிறாங்க. அவர் வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா உன்னிகிருஷ்ணன் சார் கையால அந்த தட்டை வெளியிட்டு வந்துட்டோம். என்ன இசை தட்டு அதை வெளியிட்டு வந்தாச்சு. இன்னும் ஒரு 30 நாளுக்குள்ள எப்படியும் நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு மிக பிரம்மாண்டமான அளவில் இந்த பாட்டு வெளியாகும்னு நான் நினைக்கிறேன். இது நீங்கள் தர வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தான். அந்த பாட்டை முழுமையாக பார்த்து போட்டு நீங்கள் ஒன்றும் வேணும் தர வேண்டாம், முழுமையாக பார்த்து போட்டு அது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10-15 பேருக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. அது மட்டும் போதும். என்ன கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க, லைக்கும் பண்ணுங்க. என்ன அவ்வளோ முக்கியமான விஷயம் உண்டு. அவ்வளோ தான் நீங்கள் செய்ய வேண்டியது. அதுக்காண்டி பிடிக்காடி பிரச்சனை இல்லை, நீங்கள் ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். சரியோ கண்டிப்பாக பிடிக்கும். ஆணித்தனமாக சொல்கிறோம் பிடிக்கும். அவ்வளோத்துக்கு தரமான பாடல். அதாவது இந்திய சினிமாவில் நீங்கள் இந்த பாடல் கேட்டிருப்பீங்க தானே. என்ன பேர் சிவசங்க அந்த மாதிரி ஒரு சாங் தான் இது. ஓகே சகோதரங்கள் சந்திப்போம். எனக்கு சொல்ல விரும்பல வந்து பாட்டு வழியா லேட் பண்றாங்க பண்ண மாட்டீங்க. பண்ண மாட்டீங்களா? பண்ணணும்டா, பண்ணணும். சரி ஓகே பாய். லேட் பண்ண மாட்டீங்க.